இப்ப நபிகள் நாயகத்தை 100% பின்பற்றலையே, 100% பின்பற்றலையே. அவங்களுடைய செயல்களே அல்லாஹ் சொல்லி இது செஞ்சதான்னு பாக்குறமே, அல்லாஹ் சொல்லி செஞ்சதா மனிதர் என்ற முறையில் அவங்களுக்கு தோன்றிய அடிப்படையில் செய்ததா என்று வேறுபடுத்தி பார்த்து வஹி அடிப்படையில் செய்ததை நம்ம எடுத்துக்கொள்கிறோம், வஹி இல்லாமல் செய்ததை விட்டு விடுகிறோம் என்று சொன்னால், அப்ப சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும் என்று சில பேர் நம்மள சொல்றாங்களே, சஹாபிக்கு வஹி வருமா? அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு வஹி வஹி இல்லைன்னு பிரிச்சு போடுறீங்களே. அப்ப வஹிய வராத சஹாபாக்கள், வஹிய வராத இமாம்கள், வஹிய வராத பெரியார்கள், இவர்களை எல்லாம் பின்பற்றுவது எப்படி சரியா வரும்? இந்த இடத்தில் தான் மற்ற எல்லா இயக்கங்கள்ல இருந்தும் நாம விலகுகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே தங்களுடைய அறிவுரைகளை, தங்களுடைய செயல்பாடுகளை ரெண்டா பிரிச்சு காட்டுறாங்க. எப்படி காட்டுறாங்க? வணக்கம் தீனு என்கிற அடிப்படையில் நான் சொன்னா ஏத்துக்கிறேங்க, தீனு இல்லாமல் நான் மனிதன் என்ற முறையில் எதையாவது செய்திருப்பேனே ஆனால் அதை நீங்க ஏத்துக்கிறாதீங்க. அப்ப இதுல நம்ம என்ன விளங்குறோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய செயலையே ரெண்டா பிரிச்சு வஹியை ஏத்துக்கிறோம், வஹி இல்லைன்னா விட்டுறோம் என்றால், வஹிய வராதவர்கள் எப்படி பின்பற்றுவது? தௌஹீதை அடிப்படையாக வைத்து இயங்கக்கூடிய உலமாக்களை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் குர்ஆன் ஹதீஸ் ஸலஃபு சாலிஹீன் ஒன்னு சேர்த்துக்கிறாங்க. குர்ஆன் ஹதீஸையும் எடுத்துக்கொள்ளணும், ஸலஃபு சாலிஹீன்களையும் சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ற காட்சியை பார்க்கிறோம். இந்த கருத்துல உள்ளவங்க தான் அந்த ஜாகிர் நாயக்கில இருந்து, பிலால் பிலிப்ஸ்ல இருந்து இவர்கள் இந்த மாதிரியான கருத்தில் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். குர்ஆன் ஹதீஸ் இஜ்மா கியாஸ் என்கிறார்கள். இஜ்மா இப்படி எல்லாம் மார்க்கத்தினுடைய மூல ஆதாரங்களை பெருக்கி கொண்டே போறார்கள். அப்ப நம்ம என்ன பண்றோம்னா, இது எப்படி உனக்கு மறுமையில வெற்றி தரும்? அப்ப நீங்க பேசிக் தப்பானவர்களை எல்லாம் அறிஞர்களாக அங்கீகரிக்காமல் இந்த ஒரு அடிப்படையில யாரை எங்களையும் நீங்க ஏற்றுக்கொள்ள கூடாது. நாங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் குர்ஆனிலிருந்து எடுத்து காட்டினால் தான் நீங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும், ஹதீஸிலிருந்து காட்டினால் தான் ஒத்துக்கொள்ள வேண்டும். வஹி இல்லாத விஷயங்களை நாங்கள் ஆதாரமா உங்கள்ட்ட காட்டினோமே ஆனால் அதை தூக்கி போட்டுறணும். அது அவருடைய கருத்து, அதெல்லாம் நம்ம ஏத்துக்கிற வேண்டிய அவசியம் கிடையாது என்கிற அளவுக்கு நீங்கள் தெளிவாக இருந்தால் இன்ஷா அல்லாஹ் 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 விரும்பக்கூடிய, நபிமார்கள்லாம் விரும்பக்கூடிய எந்த சமுதாயத்தை உருவாக்க ஆசைப்பட்டார்களோ அந்த மாதிரியான ஒரு சமூகமாக நம்ம மாற முடியும்.